இறைமகன் கிறிஸ்துவின் நிதா நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு 5 மாதங்களை முடித்து 6வது மாதம், இந்த ஜூன் மாதம் நம்முடைய கல்வி ஆண்டின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் எல்கேஜி, யூகேஜி, ஃப்ரீ ஸ்கூல் முதல் வருஷத்தில் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். அநேக பிள்ளைகள் கல்வி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போவாங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் மேல் படிப்புக்கும், மேல் படிப்பை முடித்த பிள்ளைகள் வேலைக்கும், வேலையை முடித்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை இணைந்திருப்பார்கள். மக்களை வாழ்த்துகிறேன். ஒரு விசை கூட தகப்பன, நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, ஜீவனுள்ள தகப்பனாகிய உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். நோக்கி பார்ப்போமா? லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்ன பிரகாரமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும். இது அந்த 6வது மாதம் முதல் தேதியில் தகப்பன, உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லை, ஜீவனுள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய கிருபையை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பன. ஒரு விசை கூட உங்களுடைய பிரசன்னம் அந்த பகுதி முழுவதும் எங்களுடைய உள்ளங்களிலும் ஆட்கொள்ள போகிற தயவுக்காக கூட நான் ஒரு ஏக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, துன்பங்களோடு வந்திருக்கிறேன். மன அமைதி இல்லாத நிலைமையில் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அமைதியான வார்த்தை தகப்பனே, ஒரு விடுதலையின் வார்த்தை நீங்கள் தரப்போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் தானங்களும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் ஏசாயா 29ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதி 9 - 14 வசனங்கள். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல. கர்த்தருடைய கனநித்திரை ஆவி நம் மேலே இருப்பதினால், ஆண்டுடைய வல்லமை நம்ம மேல் இருப்பதினால் நம்ம அப்படிப்பட்ட நிலைமை. அண்ணாள் அப்படிதான் இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஏலி ஐயா சொன்னாங்க, குடித்திருக்கா, வெறித்திருக்கிறான்னு. அப்போ அந்த அண்ணாள் சொன்னாங்க, நீ நினைக்கிற மாதிரி பேலியாளின் மகள் நான் இல்லைப்பா. என் இருதயத்தின் கிளேசங்களை, என் இருதயத்தின் தேவைகளை உங்களுடைய சன்னிதானத்தில் ஊற்றிட்டேன். அவர் கேட்டிருக்கிறாரு. இன்னும் அந்த அம்மா அதுக்கப்புறம் துக்கமாக இருந்ததே இல்லை. எப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில், ஆண்டோடைய இல்லத்தில், ஆண்டோட முன்னிலையில் தன்னுடைய தேவைகளை கொட்டிட்டாங்களோ, கொண்டு போகிற அந்த அம்மா துக்கமாக இருந்ததே இல்லை. அதுக்கு அந்த அம்மா எதுக்குமே கவலைப்படலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாங்க நம்பிக்கையோடு போயிட்டாங்க. ஏற்ற உற்பத்தி காலத்தில் ஆண் மகனை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அதுதான் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஞானிகளுடைய ஞானத்தை கேட்டு அவளுடைய விவேகின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஞானிகள் சொல்லலாம், விவேகத்தை கேட்டு அதெல்லாம் மறைந்து போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் அற்புதமும் ஆச்சரியமான நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் தகப்பன். அதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றாரு. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு அதிசயம். கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கேட்டேன். உலகத்தை ஆராய்ச்சி பண்ணும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் உலகம் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை உலகம் எத்தனை மணி நேரம் ஆகிருக்கு, எவ்வளோ செகண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ நிமிஷம் ஆகிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஏன்னா மனிதனுடைய ஆராய்ச்சி என்பது புவியியல் ஆராய்ச்சி, சரித்திர ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி எல்லாரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ உலகம் தோன்றின நாள்லேருந்து இதுவரை ஒரு 27 மணி நேரம் குறைதான், ஷார்ட் வருதான். அவங்க ஆரம்பித்த நாள்லேருந்து 27 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 27 மணி நேரமும் 30 நிமிடங்கள் என்னவோ குறைதான். எப்படி இந்த ஷார்ட் வருது? இந்த
இது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ரொம்ப மண்டையை போட்டு உடைக்கிறாங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, எங்கெங்கேயோ பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் இல்லை. அப்போ ஒரு குருவானவர் சொன்னாராம், அந்த 27 மணி நேரம் வேதத்தில் இருக்குன்னாராம், பைபிளில் இருக்குது பாருங்கன்னாராம். பைபிளில் யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த எதிரிகளை ஆட்கொள்வதற்காக ஜோசுவா நிற்கிறப்போ ஜோசுவா கையை கட்டுறார். கிட்டத்தட்ட 10 மணி நேரம், ஒரு பகல் அந்த சூரியன் அங்கேயே நின்றுச்சு. அந்த இடத்த விட்டு அவங்களால மூவ் பண்ண முடியல. சரி, இதுக்கு இவ்வளோ நேரம் வருது, அப்போ மீதி டைம் எங்க? இசைக்கு அழுது ஜெபம் பண்ணுறார் சோப்புறமாய் திருப்பி. நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் நல்லவதானே? ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இசைக்கு அவருடைய ஜெபம், நல்லா தானே இருந்தேன், எனக்கு போய் இப்போ வியாதி வந்து சாக போகிறேன்னு ஏசாயா திருக்குன்னு சொல்கிறாரு, நான் ஏன் சாகணும்னு அழுகிறார். சுவர்புறமாய் திருப்பி அழுகிறப்ப, இல்லைப்பா உடனே அவரை அழுகையை கேட்ட ஆண்டவர் ஏசாயா கூப்பிட்டு, உனக்கு மீண்டும் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன், 15 இயர்ஸ் உனக்கு கொடுக்குறேன், நான் அது 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேங்கிறார். அது எப்படி நம்புறதுங்கிறப்போ, பாகைக்கு பாகை 10 மணி நேரம் பின்னிட்டு திரும்பதாக ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். அதில் ஒரு 10 மணி நேரம் மீதி பேலன்ஸ் எங்கே இருக்குது? மீதி பேலன்ஸை பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்போ ஒரு இருள் அடைந்து விட்டது, பூமி எங்கும் அந்தகாரப்பட்டுருச்சு, சூரியன் இல்லை, சந்திரனும் இல்லை, பூமி எங்கும் ஒரு அந்தகாரத்தில் இருந்ததில் அதில் ஒரு 3.5 மணி நேரம் சொல்லாங்க. 3 மணி நேரம், 6 மணிலேருந்து 9 மணி வரை சூரியன் இருளடைந்ததாக வேதம் சொல்லுது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் 23:44 சொல்கிறாரு, அந்த பூமி எங்கும் இருளடைந்து விட்டதா சொல்கிறார். அதில் ஒரு 3 ஹவர்ஸு. அப்போ வேதம் என்பது, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையான வார்த்தைகள், நமக்கு விடுதலை தரும் வார்த்தைகள். வேதம் 6000 ஆண்டுகளுடைய சரித்திரத்தை சொல்லுது. 6000 ஆண்டுகள் சரித்திரம். ஒருவேளை 2-3 தலைமுறையில் என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. 6000 ஆண்டுகள் எத்தனை தலைமுறை வந்திருப்பாங்க. ஆனால் 6000 ஆண்டுகள் அப்போ உள்ள தீர்க்க தரிசனம் ஆபிரகாம், நோவா, ஆதாம், தொடர்ச்சியாக வந்த மோசே, ஜோசுவா, அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று, கடவுள் ஒருவர், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை, உன்னத்தில் அன்பு கூறுவதில் பிணத்திலும் அன்பு கூறு. சொல்லப்பட்ட கருத்து இந்த 2 கருத்து தான். பைபிள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தினல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 66 புத்தகங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்றுதான். ஒரே கருத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை அப்பப்போ சொல்லப்பட்டது தொகுத்து இது ஆண்டவரால் எழுதப்பட்டது. இந்த ஆண்டவரால் எழுதப்பட்ட காரியங்கள் பாருங்க. ஏசாயா 29 சொல்றார், உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேங்கிறேன். மார்வல்ஸ், அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவர், நமக்கு தேவையான ஒரு அதிசயத்தை சொல்லும் ஆண்டவர். நம்ம என்ன கேட்குறோமோ ஆண்டவர் சொல்றார், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றார். ஒருவேளை அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்கிற ஆண்டவர், நமக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்கும் ஆண்டவர். மீகா தீர்க்கன் 7:15 சொல்றப்போ, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். எரேமியா 32:27 சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று சொல்லுகிறார். யோவேல் 2:26 சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்து வந்த உங்கள் தேவனாய கர்த்தரி நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைங்கிறார். டூ நாட் ஷேம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்ல, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, யோவேல் 2:26 சொல்ற, சம்பூரணமாய் திருப்தியாய் சாப்பிட்டு, நல்லா நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை
அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனார். டு நாட் ஷேம். ஆண்டவரை நோக்கி யார் பார்க்கிறோமோ அந்த மக்கள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு வேதம் சொல்லுது. யாத்ராகம் மோசே அவர் 2வது கற்பனைகள் கொடுக்க மலைக்கு கூப்பிடுவாங்க. மலைக்கு 34 வாசிக்கிறப்போ தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்வார். சொல்லி தரை மட்டும் குனிகிறப்போ அவர் சொல்றாரு, சங்கீதம் 145:8 சொன்ன வசனத்தை அங்கே ஆண்டவரே சொல்லுவாங்க, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு சொல்றார். உன்னை 1000 தலைமுறைக்கு நான் பாதுகாப்பேங்கிறார். பாதுகாப்பேன்னு சொல்ற ஆண்டவர் 34 யாத்திரம் 34:10 சொல்றார், இதோ நான் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் உங்களோடு, ஒரு புதிய கமாண்ட்மெண்ட்ஸ், நியூ அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யக்கூடாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் ஜனங்களுக்குள்ளே செய்வேங்கிறார். அந்த அதிசயம் தான் பார்த்தீங்கன்னா யாத்ராம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே அம்லேக்கரோடு போராடுறப்போ 2 கையை தூக்கணும், சூரியன் ஒருமித்து அப்படியே நிற்கும், மூவ் ஆகாது. 12 மணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிழல் கீழே விழும், 1 மணிக்கு ஜஸ்டாக கிழக்க சாஞ்சிரும், ஏன்னா சூரியன் மேற்க வந்துடும். காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நிழல் மேற்க விழும், ஏன்னா சூரியன் கிழக்க இருக்கும். ஆனால் அவர் கையை தூக்குறப்போ யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் 2 கைகளை தூக்குறப்போ அங்கே அப்படியே சூரியன் நின்று விட்டது. இதுதான் ஆண்டவர். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றாரு, அவர் சங்கீதம் 27:5 சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கண்மனையின் மேல் நிறுத்துவார். அந்த அதிசயத்தை எப்ப செய்யறானா, தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் மறைத்து. நமக்கு எப்போ கஷ்டம் வேதனை துன்பங்கள் வருதோ அந்த நேரத்துல அவருடைய கூடாரத்தை நமக்கு மறைத்து ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த நீரே என் வெளிச்சம், அந்த 27 வாசிக்கிறப்போ யூ ஆர் ஏ மை லைட் மார், நீங்க தான் என் வெளிச்சம் மார். அதில் தான் 27 தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் என்னை மறைத்து. ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தானியேல் ஜீவனுள்ள தேவன், அவரை தவிர நம்ம வேற யாரும் ஆராதிக்க மாட்டேன்னு சொல்றார். அதுக்கு தண்டனை சிங்கங்களின் கெபி, எரிகிற அக்னி சூளை. எரிகிற அக்னி சூளையில் யார் கொண்டு போய் இவங்களை போட்டாங்களோ அவன் பஸ்பம் ஆயிட்டான். இவங்க ஜாலியாக அந்த 3 பேரும் சாத்ராக் மேஷாக் நேகோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் பசி, ஆனால் அந்த சிங்கம் அமைதியாக இருக்கு. தரிராஜா வந்து கேட்குறார், தானியேலே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஒன்று தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அவர் சொல்றார், ஆமா, ஏன்னா நான் அவருக்கு முன்னால் உண்மையும் உமக்கு முன்னால் நீதி கேடும் செய்ததில்லை, நான் ஆராதிக்கும் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் மோசே ஐயா மூலம் இஸ்ரேல் மக்கள் வரப்போ இவ்வளோ ஒரு அதிசயம். ஒரு கிணறு, கசப்பான தண்ணி, மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆண்டவர் சொல்லுவாங்க, அந்த செங்கடலை விட்டு வெளியே வந்தோன்னா அந்த கிணறு இருக்கு, ஒரு மரத்தை வெட்டி அதில் போடும்பார், கசப்பான தண்ணீர் தித்திப்பாக மாறி விடுகிறது. இவ்வளவு பெரிய அற்புதம், இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். தண்ணி இல்லை, கண்மலையை நீ தட்டுப்பாங்கிறார். ஒரு வற்றாத ஜீவ ஊற்று அங்கிருந்து கிளம்புது. ஒருவேளை இந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் வருவார் பவுலடிகள். கப்பலில் வர்றப்போ கப்பல் உடஞ்சி போது அதை தப்பி பிழைச்சி உள்ள வர்றாங்க. தப்பி பிழைச்சி உள்ள வர்றாங்க. உள்ளே வந்த பொழுது அந்த தீவில் இருக்கிறப்போ குளிர், கடுமையான குளிர். குளிருக்கு கட்டை போட்டு எரித்து குளிர் காயிறாங்க. பவுலடிகள் கட்டை எடுத்து போடுறப்போ அந்த கட்டைக்குள்ள இருந்த கட்டு விரியன் அவர் கையில் சுற்றிக்கிட்டு, கட்டு விரியன் கடிச்சா ஸ்பாட் அவுட்டு,
அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க, பாரு அந்த போட்டில் தப்பிச்சு வந்தான், ஆனால் கடவுள் எப்படி இவனை அடிக்கிறாரு பாரு, இவன் உயிர் இங்கே வந்து போகணுன்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவர் கையை உதறிட்டு சும்மா உட்காந்துருக்கிறார். எப்பெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோமோ அந்த ஆண்டவர் எப்போவுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு 1912 டைட்டானிக் கப்பல், அந்த கப்பலில் கிட்டத்தட்ட 1200 பேர் அந்த கப்பலில் வந்தது. முதல் பயணம், ஃபஸ்ட்டு அந்த கப்பல் கிளம்புது. அந்த கப்பலுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, அந்த கப்பல் 4 மடங்கு 5 மடங்கு மற்ற கப்பலை விட, ஒரு கப்பல் 100 கோடினா அதை 400 கோடி செலவில் கட்டினாங்க. அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறையில் மோதினாலும் உடையக்கூடாது. அதனால் அதில் டிக்கெட்டும் 4-5 மடங்கு அதிகம். டிக்கெட்டும் 4-5 மடங்கு அதிகம். பச்சை கொடி அந்த ஓனர் காட்டி அனுப்புகிறப்ப சொன்னாராம், இந்த கப்பலில் போனால் மரணம் கிடையாது, சேஃப்டி, இந்த கப்பல் அவ்வளோ நான் நல்லா செஞ்சுருக்கேன்னு ஒரு பெருமைப்பட்டு அனுப்புனாராம். ஆனால் முதல் பயணத்தையே அது முடிக்கல. அதில் ஒரு சகோதரர் அந்த கப்பல் உடையிறப்போ அவர் தண்ணிக்குள்ளே விழுறாரு, ஐஸ் வாட்டர். அங்கே ஒரு சுழற்சி, தண்ணி கீழே கீழே கொண்டு வருது, பல கிலோமீட்டர் தண்ணி கீழே போகிறார் ஐஸ் வாட்டரில். கீழே போயிட்டு திரும்ப மேலே வர்றார். திரும்ப மேலே வந்து ஒரு கட்டை கிடைக்கிது, அந்த போட்டு உடஞ்ச கட்டை, அது மிதக்கிற கட்டை. அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்துட்டார். எப்படி தப்பிச்சாருன்னு கேட்டால், அவருடைய துணைவியார் இரவு 4 மணி, காலை 3 மணிலேருந்து 5 மணி வரை ஜெபிக்கிற நேரமாக, அந்த 3 மணிக்கு அந்த கப்பல் உடஞ்சுதான். அந்த அம்மா தன் கணவருக்காக வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் 2 மணி நேரம். அந்த அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த கப்பல் உடையுது. அந்த அம்மாவுக்கு தெரியாது, தனக்கும் தன் கணவருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திற்காக அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க 2-3 மணி நேரம். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், இந்த ஐஸ் வாட்டர்னா -23 டிகிரி, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் உடம்புல அந்த தண்ணி பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் ஓடாது, ரத்தம் நின்றும். பிளட்டு ஓடலைன்னா மனுஷன் செத்து போவான். லேவியராகம் 17:11 சொல்லுது, உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்கு, செத்து போவான். ஆனால் அவர் அந்த தண்ணிக்குள்ளே போய் வெளியே வந்தாராம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அம்மாவுடைய ஜெபம். இதுதான் நம்மை அதிசயங்களை காண செய்கிற தகப்பன். மார்வல்ஸ், அவர் மிரக்கல்ஸ், அற்புதம். இதுவரை நாம் நடந்து வந்திருக்கிறோன்னா ஆண்டோடைய சுத்த கிருபை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 103 சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரின்னு சொல்லிட்டு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, 4வது வசனம் சொல்ற, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எதுக்கு தான் அந்த சங்கீதம் நம்ம சொல்கிறோம்? 103:1-3 வசனம் ஏன்னு சொல்கிறேன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி என்று சொல்கிறேன்னா, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் பிராணனை அழிவுக்கு மீட்டு. என்ன சொல்கிறாரு? பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நாம் நடந்து வந்த பாதையை பார்க்கிறப்போ ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ நான் நடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ தலைகீழ அப்படி மல்லாக்க விழுந்து தலை அடிபடும் சிமெண்ட் தரையில், ஆனால் ஒன்றுமே நடக்காது. இப்படி எவ்வளவோ சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் என் பிள்ளைய நான் எப்படி ஸ்கூலில் சேர்ப்பேன், எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், என் மகனை கல்லூரி படிப்புக்கு எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், என் பிள்ளைக்கு நான் இந்த படிப்பை முடிச்சுட்டான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய்ட்டு அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், எனக்கு அதுக்கேற்ற வாய்ப்புகள் இல்லையே, வேதனையோடு உட்கார்ந்துருக்கிற நமக்கு இந்த மாதத்தில் வாடகை கொடுக்க முடியலையே, போன மாதமே வாடகை கொடுக்கல,
அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணோம், இந்த மாதமும் கொடுக்கலாம், என்ன பண்ணுவார்? ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவர். தானியேல் ஐயாவுக்கு என்ன அதிசயம் செய்தாரோ, பவுலடிகளுக்கு என்ன அதிசயம் செய்தாரோ, அதே அதிசயம், அதே மார்வல்ஸ், அதே மிரக்கல்ஸ் நமக்கு செய்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்ல. அவர் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார். மீகா 7:15 ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எரேமியா 23 சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை செய்வேன் என்று சொல்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் நான் அதிசயங்களை செய்வேன்னு சொல்ற அந்த ஆண்டவர் நிச்சயமா நமக்கும் ஒரு நல்ல ஒரு அதிசயம். ஏன்னா எரேமியா 32:19 யோசனையில் பெரியவர். திங்கிங் இஸ் எ கிரேட் லார்ட். செயல்களில் வல்லவருமாய் இருக்கிறார். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வெரி பவர்ஃபுல் மைட்டி காட். அவர் செயல்களில் வல்லவர் என்று சொல்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, யோவேல் 2:20 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வார்த்தையோடு யோவேல் 2:26 நாம் டு நாட் ஷேம், நாம் வெட்கப்படவே மாட்டோம். நம் ஆண்டவரை நோக்கி எப்பவும் ஜெபித்து கொண்டிருக்கிறப்போம். தகப்பனுடைய சன்னிதானத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் வார்த்தையின்படி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எனக்கு ஒரு அதிசயத்தை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா? கடந்த 5 மாதங்களையும் கரம் பிடித்து நடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் தந்து 6வது மாதத்தை காண கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் வெட்டாதும் பெரிய காரியங்களை அவங்களுக்கு செய்வேன். வாக்குத்தத்தம் வாழ்க்கை தந்து வழிநடத்தது பெரிய கிருபை. எவ்வளோ பெரிய கிருபை! தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, அதிகாலை தேடும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நடத்துகிறார். அதிகாலை பார்க்கும்போது மோசே சீனாய் மலையிலே அந்த அதிகாலை நேரத்தில் இருக்கும்போது அவள் முகமே பிரகாசித்தது. தேவனோடு வாழ்ந்தார். அவனுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் மாற்றப்படும் போது அதிகாலை நேரம்தான் ஆண்டவனை ஆசிரியை காத்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. வார்த்தை ஒன்றும் பொய்யல்லப்பா, அப்படி உண்மையாய் நிறைவேறி கொண்டு வருகிற சுவாமி. உலகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது சத்தியம்தான், வேதத்தில் உள்ள வார்த்தை தான் நிறைவேறும் சாமி. காத்து கொள்ளுங்க. 4ஆம் தேதி நடக்க போகிற ரிசல்ட்டில் கூட கருத்து தருகிறோம். பார்லிமெண்ட்டுக்கு வருகிறோம் சாமி. பிடித்தமான பிள்ளைகள், தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகள், உண்மையாய் ஆட்சி செய்யக்கூடிய பிள்ளைகள் வர சித்தத்தை நிறைவேற்றித்தாங்க. காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிற தெய்வம் நீர். விசேஷம் மாற்றி கொடுங்கப்பா. மாற்றி கொடுப்பே நம்பிக்கையோடு வருகிறோம், விசுவாசத்தோடு வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட தேவையிலையும் சந்திங்க, காத்து கொள்ளுங்க. பிள்ளையோட காணிக்கை விசேஷித்த கரங்கொண்டு வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. உலகத்துக்குள் பிரசிக்கிறோம், கரைகளோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், பாதுகாப்பேன். வாக்குத்தத்தை நிறைவேற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆதர் இயேசுக்கு பற்ற அறிவில் உண்மையில் நிலைத்துக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடுவது பிதா, குமாரன், பரிசுத்த சர்வ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள் இருந்து எப்பொழுது நம்மோடு நிலைத்திருக்க கடுவது. வார்த்தை ஏனும்
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாம் அருகில் இருக்கும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அறுவடை மிகுதி